ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மந்தோட லாஸ்ட் வீக் அதோட இம்பார்ட்டண்டான வெக்காப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவை இல்லைனா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம இந்த எடிட்டோரியலுக்கு அப்படின்றதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு சீரீஸே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப்ம் கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன அப்படின்றத ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து வீக்லி இந்து வெக்காப்ஸ். ஸோ எவ்ரி மண்டே ஈவினிங், ஓகேவா? ஸோ ஈவினிங் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைவ் ஆயிருக்கும். ஸோ 6 பிஎம்முக்கு நாங்கள் லைவ் பண்ணுவோம். ஸோ இதை தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிடிஎஃப் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் இன்னைக்கு சாயந்தரமே 7 மணிக்கு நாங்கள் லைவ் பண்ணிவிடுவோம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் அப்படின்றது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போயிட்டு ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இந்த போன வாரம் வந்த எல்லா வெக்காப்ஸையும் படிங்க. ஸோ ஒரு நாள்லையும் 2 எடிட்டோரியல் இருக்கும். ஸோ 2 எடிட்டோரியல் இருந்து ஸோ மினிமம் 15 வேர்ட்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு 30+ வேர்ட்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து 1 வீக் 6 டேஸ், ஓகேவா? எவ்வளோ வருது அப்படின்னா 180+, ஓகே, 180 180 வேர்டுக்கு மேலே தான் நாங்கள் இந்த ஒரு பிடிஎஃப்ல வேர்ட் கொடுத்துருப்போம். ஸோ என்னென்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும், அதை தொடர்ந்து சினானிம் அண்ட் ஆண்டனிம் இருக்கும், ஓகேவா? ஸோ தொடர்ச்சியாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ மற்ற நாள் என்ன சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ டியூஸ்டே டு ஃப்ரைடே வந்து எவ்ரிடே ஈவினிங், ஸோ சேம் டைம் 6 மணிக்கு டெய்லி எடிட்டோரியல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு வீடியோவை கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி பிடிஎஃப் அப்படின்றதும் நாங்கள் அன்றைய நாளில் ஈவினிங் வந்து லைவ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் ப்ளஸ் நம்ம யூடியூப் சேனல் தான் கிடைக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட இந்த வீடியோ போய் சேரும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஆல்ரெடி சொல்லிவிட்டு 4th வீக் ஆஃப் பிப்ரவரி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நான் எல்லா வேர்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஒரு வீடியோ இப்போ எல்லா வேர்டு இந்த ஒரு 200 வேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணணும் அப்படின்னா 1 hour கிட்ட வீடியோ போகுது, இல்லைனா மினிமம் ஒரு 45 minutes கிட்ட வீடியோ போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ், ஓகே, அந்த நாளில் சில இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மற்ற வேர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? ஸோ இன்னைய நாளோட வேர்டு என்ன அப்படின்னா டெயின்டட். இதை வந்து இந்த இடத்துல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது இந்த எடிட்டோரியல் இருக்குல்ல, ஸோ இந்த இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த எடிட்டோரியல்ல இந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ டெயின்டட் அப்படின்றது கரப்டட், ஓகேவா? ஸோ வீணாயிடுச்சு. அதுக்கு வந்து ஆண்டனிம் என்ன அப்படின்னா பியூர். ஸோ கரப்டட் அப்படின்னா அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ரியோட்டோரிக் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, சாரி, சினானிம், ஓகே, கரெக்டாக தான், சினானிம் மீனிங் ரெண்டு ஒன்று தானே. ஸோ ரியோட்டோரிக் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லாட்சி. இப்போ வந்து சினானிம் பாருங்களேன், ஓரட்டரி அப்படின்றது சொல்லியே அந்த ஆட்சி நடத்துவாங்கல்ல, அதுதான் நம்ம வந்து இந்த ரியோட்டரிக் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா சைலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அன்ஹிஞ்சுடு. அன்ஹிஞ்சுடு அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா டிரேஞ்சுடு, ஓகேவா? ஸோ இன்சேன், அதோட சினானிம் என்ன அப்படின்னா இன்சேன். ஸோ ஆன்டனிம் வந்து ஸ்டேபிள் அப்படின்றது ஒரு எக்ஸாக்டான ஒரு ஆன்டனிமா இருக்கும். டக் ஆஃப் வார் அப்படின்றது அதோட சினானிம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரகிள், கஷ்டப்படுறது, ஓகேவா? அதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா ஹார்மோனி, அமைதி. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கக்கோஃபோனி அப்படின்றது ராக்கெட் இல்லைனா டிசோனன்ஸ், ஓகேவா? டிசோனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிருப்தி, ஓகேவா? ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப அதிருப்தியா இருக்கு அப்படின்றது அந்த அதிருப்தி எக்ஸாக்டா தமிழ் மீனிங் அதான். டிசோனன்ஸ் அப்படின்றது மீனிங் என்ன, தமிழ் மீனிங் என்னன்னா அதிருப்தி. ஸோ கக்கோஃபோனி அப்படின்றதுக்கு மீனிங்குமே எக்ஸாக்டா அதுதான் வரும். சரி, ஸோ எக்ஸர்ட் அப்படின்றது அப்ளை இல்லைனா எக்ஸசைஸ், ஓகேவா? ஸோ அது ஆண்டனிம் என்ன அப்படின்னா வித் ஹோல்ட் இல்லைனா ரிஃப்ரைன். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெலாட்டிலிட்டி. ஸோ வெலாட்டிலிட்டி அப்படின்றது இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இல்லாததை நம்ம வந்து வெலாட்டைல் அப்படின்ற ஒரு வேர்டை மீன் பண்ணுவோம். அதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இல்லைனா சர்டனிட்டி. அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா ட்ரென்ச் அப்படின்னா. ஸோ ட்ரென்ச் அப்படின்றது போர்ஷன். நல்லா கவனிங்களேன், இந்த ட்ரென்ச் அப்படின்றது ஒரு போர்ஷன் அப்படின்றது நம்ம எங்கே மீன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மரக்கிளைகள் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து மீன் பண்ணுவோம். பட் எக்ஸாக்டா ட்ரன்ச் அப்படின்றது துணுக்கு. தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா துணுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டனிம் வந்து ஹோல், மொத்தமாக இருக்கிறது. ஸோ ஒரு சின்ன பகுதிக்கும் அப்போ ஆண்டனிம் என்னவா இருக்கும், பெரிய பகுதி, ஹோல், மொத்தமாக, என்டையரிட்டி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு பாருங்களேன். ஸோ என்டையரிட்டினா மொத்தமாக, அதுதான் அதோட ஆண்டனிமா இருக்கும். டிஃபிசிட் அப்படின்றது ஷார்ட் ஃபால், குறையிறது தான் நம்ம வந்து டிஃபிசிட் அப்படின்ற ஒரு மீனிங் நம்ம சொல்லுவோம். சார் அதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. ப்ரிப்பல் அப்படின்றதோட சினானிம் என்ன அப்படின்னா டிரைவ், புஷ் ஃபார்வர்டு, ஒரு விஷயத்த முன்னோக்கி செலுத்துறது தான் நம்ம வந்து ப்ரிப்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டனிம் வந்து ஹிண்டர் இல்லைனா ரெஸ்ட்ரைன்.
ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன மீன் பண்ணி மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்பீடிமெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பீடிமெண்ட் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, அப்டக்கல் தடையாக இருக்கிறத தான் நம்ம இம்பீடிமெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ அதோட ஆன்டனிம் என்ன, எய்டு இல்லைனா அசிஸ்டன்ஸ். ஸோ ரிவல்ரி அப்படின்றது காம்படிஷன், நம்மளுக்கு இன்னொருத்தங்க காம்படிஷன் அப்படின்றதுக்கு இன்னும் அந்த காம்படிஷன் அப்படின்றதுக்கு இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணலாம், ரிவல்ரி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அதோட ஆன்டனிம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆழ்மொழி. ஓகே. ஸோ ஓபியோடு அப்படின்றது நார்காட்டிக், இந்த நார்காட்டிக் ட்ரக்ஸை தான் நம்ம வந்து ஓபியோடு அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேர்டு வந்து நிறைய படத்தில் ஓபியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது வந்து ஓபியோய்டு. ஓகேவா, இதோட சினானிம் வந்து நார்காட்டிக். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா கிளின்ச்சிங். கிளின்ச்சிங் அப்படின்றது கன்க்ளூசிவ், முடிவாக ஒரு விஷயத்தை பற்றி முடிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கன்க்ளூசிவ்னு சொல்லுவோம். ஸோ கன்க்ளூசிவ் அப்படின்றதோட வெக்காவா எதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கிளின்ச்சிங். ஆன்டனிம் என்ன அப்படின்னா டவுட்ஃபுல், சந்தேகமாக இருக்குது. ஸோ நொட்டாரிட்டி அப்படின்றது இன்ஃபேமி இல்லைனா டிஸ்ரெப்யூட். ஓகேவா, இதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா ஃபேம் இல்லைனா ஆனர். ஓகே, ஒரு ஃப்ரேசஸ் மீன் பண்ணியிருக்காங்க. ஸ்விங் இன் டு த ஆக்ஷன் அப்படின்றது டு குயிக்லி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் சம்திங். ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு தெளிவாக கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எடுத்தம் கவுத்தம் அப்படின்னு பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் ஏ டு இசட் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எந்த ஒரு விஷயத்துக்குமே நல்லது. அதுக்கு தான் இந்த ஒரு ஃப்ரேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்விங் இன் டு ஆக்ஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது டிவிஷன். ஸோ பார்ட்டாக இருக்கிறத நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு வெக்காவை யூஸ் பண்ணலாம். அப்போது அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் இல்லைனா வந்து யூனிஃபிகேஷன். யூனிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்றா சேர்க்கறது, இன்டகிரேஷன் அப்படின்னாலும் பல பொருட்களை ஒன்றா சேர்க்கறது. ஸோ ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்றதோட சினானிம் என்ன அப்படின்னா டெத்ஸ் இல்லை கேஷுவாலிட்டிஸ். ஸோ இந்த ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்றத நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆன்டனிம் வந்து சர்வைவல்ஸா. ஸோ காம்ப்ளசன்சி அப்படின்றது சாட்டிஸ்ஃபிகேஷன். ஓகேவா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, நிறைவாக இருக்குது. செல்ஃப் கண்டென்ட்மெண்ட், இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்களா, செல்ஃப் கண்டென்ட்மெண்ட். அதுக்கு என்ன வெக்காப் அப்படின்னா கம்ப்ளசன்சி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்டனிம் வந்து கன்சர்ன் இல்லை விஜிலன்ஸ். என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது இன்வேஷன், ஆக்கிரமிப்பு பண்றதா நம்ம வந்து என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்டான தமிழ் மீனிங் அதுதான். ஆன்டனிம் வந்து ரீட்ரீட் இல்லைனா வித்ராவல். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு phrasal verb fallen from. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா a situation where someone or something has lost power, influence or a higher position. ஸோ ஒரு இடத்துல ஒருத்தங்க பவரில் இருக்காங்க, இல்லை ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அப்படின்னா, இல்லைன்னா ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இடத்த இழக்கிறது தான். அதை வந்து fallen from அப்படின்ற ஒரு phrasal வச்சு மீன் பண்ணுறாங்க. ஸோ impedis அப்படின்னா என்ன? ஸோ impedis அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா hinders, obstacles. ஓகேவா, தடையாக இருக்கிறது தான் நம்ம impedis அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்புறம் அதோட ஆன்டனிம் என்ன, ஃபெசிலிட்டிஸ் இல்லைனா ஆசிட்ஸ். நெக்ஸ்ட், ஸோ ஹெட்வே அப்படின்றது ப்ராக்ரஸ், முன்னோக்கி சொல்லுதல். ஓகேவா, அட்வான்ஸ்மெண்ட், ஒரு விஷயத்துல இருந்து அடுத்தடுத்து நம்ம ப்ராக்ரஸ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெக்காப் என்ன அப்படின்னா ஹெட்வே. ஸோ அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா ஸ்டாக்னேஷன் இல்லைனா ரெக்ரேஷன். ஸோ சர்க்கம்ஸ்பெக்ஷன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா காஷன் இல்லைனா ப்ரூடன்ஸ். அதோட ஆன்டனிம் என்ன, கார்லெஸ்னஸ். சோம்பேறி அப்படின்றதுக்கு சீரியஸ், ஒருத்தவங்க சீரியஸாக இருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம சீரியஸ்க்கு பதிலாக சோம்பேறி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா சியர்ஃபுல். இன்னொரு ஃப்ரேசஸ் பார்க்கலாம் வாங்களேன். ஆஸ்பயர் டு லீட், டு எய்ம் ஆர் ஸ்ட்ரைவ் டு பி தி ஃபோர்ஃப்ரண்ட். ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் முன்னாடி போயிட்டு நான் அதை லீட் பண்ணணும். இல்லைனா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நான் முன்னாடி போயிட்டு லீட் பண்ணணும். அதுக்கு தான் ஆஸ்பயர் டு லீட் அப்படின்ற ஒரு ஃப்ரேசஸை நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அடேஜ். ஓகேவா, ஸோ அடேஜ் அப்படின்னா என்ன, ப்ராவர்ப் இல்லைனா சேயிங். ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கல்ல, அதை தான் நம்ம வந்து அடேஜ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா நான்சென்ஸ். நெக்ஸ்ட், ஸோ ஃப்ரன்சிடு அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரன்சிடு அப்படின்றதுக்கு என்ன வேர்டு அப்படின்னா வைல்டு, ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறது. ஆன்டனிம் வந்து காம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரான்சேக்டு அப்படின்றது லூட்டட். ஸோ ஒரு இடத்துல போயிட்டு கொள்ளை அடிக்கிறது தான் ரான்சேக்டு அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டட் இல்லைனா ரீஸ்டூர்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா எஃப்ளக்ஸ் அப்படின்றாங்க. எஃப்ளக்ஸ் அப்படின்றது இதுக்கு எக்ஸாக்டான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா
வெளியேற்றம். ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம ஒரு இடத்துல சேர்த்து வச்சு வெளியே அனுப்புவாங்கல்ல. இப்ப தண்ணிய வந்து ஒரு இடத்துல சேர்த்து வைப்போம். சேர்த்து வச்சுட்டு நம்ம வெளிய அனுப்புவாங்கல்ல. அதுதான் எஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட வெளிய சொல்றது. ஸோ வெளியேற்றம் அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட்டான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னா எஃப்ளக்ஸ். ஸோ அதோட சினானிம் என்ன அப்படின்னா அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பேசேஜ் அப்படின்றாங்க. அப்போ அதோட ஆன்டனிம் என்ன இன்ஃப்ளக்ஸ் இல்லைன்னா அரைவல். ஸோ அன்ட்ராமல்டு அப்படின்றது அன்ரெஸ்ட்ரிக்டட். ஸோ ஒரு விஷயத்த நம்ம ரெஸ்ட்ரிக்டே பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அன்ட்ராமல்டு அப்படின்ற ஒரு வேர்டு. அப்போ அதோட ஆன்டனிம் என்னவா இருக்கும் ரெஸ்ட்ரிக்டட் இல்லைன்னா லிமிட்டட். ஓகேவா? ஸோ சீபேஜ் அப்படின்றதுக்கு என்ன சினானிம் அப்படின்னா லீக்கேஜ். ஒரு இடத்துல ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல ஒரு லீக் இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த லீக்கேஜ் அப்படின்றதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் சீபேஜ் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். ஆன்டனிம் வந்து பிளாக்கேஜ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அப்படின்னா டிக்கிங் அன்எர்த்திங் அப்படின்றது சினானிம். அதோட ஆன்டனிம் வந்து கவரிங் இல்லைனா பரியல். டெலியூஜ் அப்படின்றதுக்கு ஃப்ளூட். ஓகேவா? ஃப்ளூட் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு சினானிம். ஸோ டெலியூஜ் அப்படின்றதுக்கு ஆன்டனிம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராட் வறட்சி. ஸோ ரப்ஷர் அப்படின்றதுக்கு என்னன்னா ஃப்ராக்சர் இல்லைனா பிரேக் உடைக்கிறது தான் நம்ம எந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் ரப்ஷர் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா சீல். ஓகேவா? ஸோ டேடி அதுக்கு டிலேடு ரொம்ப லேட்டாக வரதை தான் நம்ம வந்து டேடி அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் என்ன வேர்டு மார்க் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம ஃப்ரேஸில் பார்ப்போம். அன்ஆம்பிகஸ் அப்படின்றது கிளியர். ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது இல்லை டெஃபினைட்டாக இருக்குது கரெக்ட் இந்த விஷயம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அன்ஆம்பிகஸ். அப்போ ஆம்பிகஸ் அப்படின்னா கரெக்டே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதோட ஆப்போசிட் தான் இது. இந்த இடத்துல மீன் பண்ணிடுறேன் பாருங்க ஆன்டனிம் ஆம்பிகஸ். ஓகே நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்றது இன்வெஸ்டர் இல்லைனா பார்ட்டிசிபென்ட். அதோட ஆன்டனிம் என்னவா இருக்கும் இன்வெஸ்டர் அப்படின்னா அவுட் சைடர் இல்லைனா நான் பார்ட்டிசிபென்ட். ஸோ டினோன்மெண்ட். ஓகேவா? டினோன்மெண்ட் அப்படின்னா என்ன இப்போ வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து இன்னொரு அரசியல் கண்டனம் தெரிவிப்பாங்கல்ல அந்த கண்டனம் அப்படின்றதுக்கு எக்ஸாக்டான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா டினோன்மெண்ட். ஓகேவா? டினோன்மெண்ட் அப்படின்றாங்க. அப்போ அதோட சினானிம் என்ன கன்க்ளூஷன் ரெசல்யூஷன் சினானிம்ஸ் ஆன்டனிம் வந்து இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பிகினிங். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிஸ்டிங்விஷ் அப்படின்றது வேறுபடுத்தி பார்க்கறது. ஒரு 10 பொருள் இருக்குது அப்படின்னா நான் 10 பொருளை வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்கு நம்ம அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வேறுபடுத்தி பார்ப்போம்ல அதை தான் டிஸ்டிங்விஷ் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை சொல்கிறாங்க. சினானிம் வந்து டிஃபரன்ஷியேட். அப்போ ஆன்டனிம் வந்து கன்ஃபியூஸ். ஸோ அன்அப்பாலஜெட்டிக் அப்படின்றது ரெப்பன்டன்ட் இல்லைனா அன்அஷேம்டு அப்படின்றது வந்து ஒரு சினானிமா சொல்கிறாங்க. ரெக்ரெட்ஃபுல் இல்லைனா ரிமோர்ஸ்ஃபுல் அப்படின்றது ஆன்டனிம். ஸோ இன்னொரு வேர்டு அந்த ஹேமர் அவுட் அப்படின்ற ஒரு வேர்டு சொன்னல அதை வந்து இந்த இடத்துல ஃப்ரேஸாக பார்ப்போம். டு ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸ் தி டிஸ்கஷன் அண்ட் நெகோசியேஷன். ஒரு வேலையை நம்ம செய்யறதுக்கு எந்த வழியை பண்ணணும் நிறைய டிஸ்கஷன் பண்ணணும் நிறைய நெகோசியேஷன் பண்ணி தான் நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ 4 பேர் கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம். சரி ஹேமர் அவுட் அதோட ஒரு ஃப்ரேஸ் வேர்ப். ஸோ ப்ரொபோஷனலி அப்படின்றது ஈக்குவலி. இது தெரிஞ்ச வேர்டு தான். ஸோ அப்போ அதோட ஆன்டனிம் என்ன அன்ஈக்குவலி. ஸோ பெடஸ்டல்ஸ் இதோட சினானிம் என்ன அப்படின்னா ஹைட்ஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆன்டனிம் வந்து லோ அண்ட் டெப்த்ஸ். இன்னொரு ஃப்ரேஸ் பார்ப்போம். ஸ்டியர் அப் அப்படின்றது டு ப்ரொவோக் ஆர் காஸ் அ ஸ்ட்ராங் ரியாக்ஷன் ஆர் டிபேட். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரியாக்ஷன் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷனோ இல்லைனா ஒரு டிபேட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஸ்டியர் அப். ட்ரியூஸ் அப்படின்ற ஒரு வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா சீஸ் ஃபயர் போர் நிறுத்தம் தான் நம்ம வந்து ட்ரியூஸ் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரகைல் அப்படின்றதோட சினானிம் என்ன அப்படின்னா வீக் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஃப்ரஜைல் ஃப்ரகைல் கிடையாது ஃப்ரஜைல். ஓகேவா? ஆன்டனிம் வந்து ஸ்ட்ராங். ரூலிங் அவுட் அப்படின்றது எக்ஸ்க்ளூடிங். அதோட ஆன்டனிம் சினானிம் வந்து எக்ஸ்க்ளூடிங். ஆன்டனிம் வந்து கன்சிடரிங். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அபைஸ் அப்படின்றது பள்ளமாக இருக்குது. ஓகேவா? அப்படின்றதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் வேர்டு அப்படின்னா அபைஸ் அப்படின்ற ஒரு வேர்டு. ஸோ செசம் இல்லைனா கல்ஃப் அப்படின்றது சினானிம். பீக் இல்லைனா சம்மிட் அப்படின்றது ஆன்டனிம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ளோ பேக் அப்படின்றது சினானிம். ரிப்பர்கஷன்ஸ் இல்லைனா பேக்லாஷ் ஆன்டனிம் வந்து சப்போர்ட் பேக்கிங். கம்போசிஷன் அப்படின்றது ஸ்ட்ரக்சர். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா டிஸார்டர். ஸோ ஒரு ஃப்ரேஸல் வேர்ப் ரீச் அவுட் அப்படின்றது டு மேக் அன் எஃபோர்ட் டு கம்யூனிகேட் கனெக்ட் வித் சம்மன். ஒருத்தவங்களை நான் வந்து ரீச் பண்ண போகிறேன் இல்லைனா அவங்க கூட பேச போகிறேன் அப்படின்றதுக்கு எந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீச் அவுட் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு சொன்னது ஒரு அரௌண்ட் ஒரு 50 வேர்ட்ஸ் தான் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது. பட் இந்த பிடிஎஃப்ல இன்னைக்கு 50 வேர்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த பிடிஎஃப்ல அரௌண்ட் 200+ வேர்ட்ஸ் இருக்குது. போயிட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள், படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அந்த சில வேர்ட்லாம் தமிழில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் எப்படி இருந்தது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் ஓகேவா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு சாயந்தரம் ஓகேவா நாளைக்கு சாயந்தரம் ஒரு எடிட்டோரியல் வீடியோவில் வந்து மறுபடியும் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.